தமிழ் வளர்த்து பெரியவர்கள் அட்டமாடி வந்தேனையா கலைவாணி துணை கொண்டு சரஸ்வதி ஸ்ரீ அருள் ஜோதி நடிகர் நாவில் பேரன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரினும் மேலான சிறுமி சிறுவர்களே, அற்புத அமைதியே நான் பெருமை பேர் புகழோடு அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கு கற்பகதர அற்புத அமைதியே நான் பெருமை பேர் புகழோடு அமர்ந்திருக்கும் ஓரின மகனை போருக்கு அனுப்பி, மகனே உன்னுடைய எதிரி வீரர்களை வெட்டி விழித்து கூறுபட்டு வாடா மகனே என்று வீரவாள் கொடுத்து அனுப்பிய தாய் பரவலில் பிறந்த தாய்மார்களுக்கு ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று பாடிய பாரதியார் பாடலுக்கு பெருமுகம் அளித்த சிறுமி சிறுவர்களுக்கு ஆறடிக்கு சிவாமு பார்த்திபன் இணைந்து அனுப்பி வழங்கும் ஸ்ரீ அருள் ஜோதி நாடகம் என்றார். ஸ்ரீ அருள் ஜோதி நாடகம் என்ற தலைவர் உயர் திருவாளர் பாசமிகு திருவண்ணாமலை மாவட்டம் வி.எம். தங்கராஜ் ஐயா அவர்கள் வெண்பாக்க ஐயா அவர்கள் அருள் ஜோதி நாடகமன்ற உரிமையாளர் சந்திரநாதன் ஐயா அவர்கள் இவர்கள் குழுவாய்ந்தவர் நடத்தக்கூடிய நாடகம் என் தங்கை மகன் இதில் வேலக்குட்டம், தாளக்குட்டம், சங்கீத குட்டங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் சிறிய பிள்ளை தவறு செய்துவிட்டால் எப்படி மன்னிப்பீர்களோ அதை போல் மன்னிக்குமாறு மிக பணிவுடன் கேட்டு எங்குமே கண்டதில்ல இது போல கூட்டம். இது போல அமைதியாயிருந்தாலே எங்கள் கதை பொதுவாக ஒரு மலர்வனம். அந்த மலர்வனத்திலே கொத்தான மலர்கள் பூத்து குலுங்கி கொண்டு இருக்கிறது. அந்த மலரை ஒரு இளம்பெண் பார்ப்பியாளர் என்ன நினைப்பாள், ஆஹா மாலை நேரம் என் அத்தான் காதலன் வருவானா, கொத்தான மலரை பறித்து என் கூந்தலில் சூடுவானா. அதே மலரை ஒரு விதவை பெண் பார்த்தால், மலரே
கணவனோடு இலக்கம் போட்ட காட்சி அளித்தாய். உன்னை பறித்து நான் கூந்தலில் சூடினேன். இப்போது என் கணவன் இல்லையே என்று அவள் தவிப்பாள். அதே ஒரு பட்டம் படித்த ஒரு வாலிபன் பார்த்தால் அந்த மலரை பற்றி ஒரு கவிதை எழுதி ஒரு பாடலாக பாடிவிடுவான். அதே ஒரு பூ வியாபாரி பார்த்தால் வியாபார கணக்கு போடுவான். கலை என்றாலே நாடகத்தான் குறிக்கும். கலை என்றாலே நாடகத்தான் குறிக்கும். நாடகம் என்றாலே கலைதான் குறிக்கும். ஆயக்கடல் 64 கலை. 64 கலையிலே சிறந்த கலை நாடக கலை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளிநாட்டில் ஒரு அறிஞர் இதை போல் மேடை அமைத்து நாடகத்தை துவக்கியுள்ளார். அவர் பெயர் சேட். அதுபோல் ஒரு கிண்ணத்தில் அன்னத்துக்கு பாலம் நீரம் கலந்து வைத்தால் கலந்து வைத்தால் அந்த அன்னம் நீரை நீக்கி பாட இறங்கும். அதுபோல் எங்கள் குற்றங்களை நீக்கி நீங்கள் வந்து எங்கள் மீது ஒரு பாசத்தை காட்டி நாடகம் முடிந்தவுடன் எங்கள் நல்வழி வந்தாங்க வந்த ஜன குந்தாங்க நடத்தக்கூடிய நாடகம் என் தங்கை மகன். Thank you.